கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமையும் கிருபையும் நிறைந்த தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் சில ஆவிகளை நாம் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு பின்னாக இருந்து கிரியை செய்கிற ஆவிகளை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அமலேக்கி நீ முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அமலேக்கின் என்றால் அதனுடைய அர்த்தம் கலகத்தின் ஆவிகள். இன்றைக்கு அநேக இடங்களில், அநேக குடும்பங்களில், சபைகளில் இந்த ஆவிகள் புகுந்து கலக்கத்தை உருவாக்கி மக்களை சிதறடிக்கிற ஆவிகள். இந்த அமலேக்கின் யார் என்றால் ஏசாவின் சந்ததியை சார்ந்தவன். தேவனுடைய பிள்ளை ஆதியாகமம் 36:12 நாம் வாசிக்கிறோம். இந்த அமலேக்கினை ஏன் அழிக்க வேண்டும்? எதற்காக இந்த ஜனத்தை கர்த்தர் அழிக்கும்படியாய் சொன்னார்? ஏன் இந்த ஜாதிகளுக்கு கர்த்தர் எதிராக இருந்தார் என்று சொன்னால், நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் வாசிப்போமானால், தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் சவுலுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏன் இந்த அமலேக்கினை நாம் அழிக்க வேண்டுமானால், உன் பெருக்கத்தை தடுக்கிறவன், உன் வளர்ச்சியை தடுக்கிறவன், உன் முன்னேற்றத்தை தடுக்கிறவன், எதிர்பார்க்க முடியாத காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை அனுமதித்து உன் வளர்ச்சியை தடுக்கிறவன் இந்த அமலேக்கியன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போகும் பொழுது இந்த அமலேக்கியன் எதிர்த்து வந்து அவர்களுக்கு எதிராக நின்று அவர்கள் வழிகளை மறித்தவன், தடுத்தவன். முன்னேற முடியாதபடிக்கு இன்றைக்கு உன் வாழ்க்கையில இந்த ஆவிகள் கிரியை செய்வதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இந்த அமலேக்கியன் உன்னை வாழவே விட மாட்டான், உன்னை முன்னேறவே விட மாட்டான். இப்படிப்பட்ட ஆவிகளை தான் கர்த்தர் முற்றிலுமாய் துரத்தும்படியாய் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இவன் முன்னேற்றத்தை தடுக்கிறவன், எதிர்பார்ப்பை தடுக்கிறவன், உன் வாழ்க்கையில வளர முடியாதபடி தடுக்கிறவன். இப்படிப்பட்ட ஆவிகளை நானும் நீங்களும் தேவ பலத்தால் ஜெயிக்க வேண்டும், மனுஷனுடைய பலத்தால் அல்ல. தேவனுடைய பிள்ளையை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை நீ அழி, ஏனென்றால் இவன் உன் முன்னேற்றத்தை தடுக்கிறவன். அருமையான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், அமலேக்கியனுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது நான் உனக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்வேன். தேவ ஜனமே, இந்த காலங்களிலே உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகள் யார் என்று உனக்கு தெரியுமா? உன் முன்னேற்றத்தில் முன்னேற முடியாதபடி தடை செய்கிற சில காரியங்களை நீ அறிந்திருப்பாயானால் அவைகளுக்காக நீ ஜெபி. கர்த்தர் அதை முறியடித்து அதை முற்றிலுமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே போவதற்கு இவன் தடுத்தான், வழியை மறித்தான், போகக்கூடாது என்றான். ஆனால் தேவன் அதை மனதில் வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளையை, யார் இந்த அமலேக்கினை ஜெயிக்க முடியும் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய நாமம் சூட்டப்பட்டவன், தேவனுடைய நாமத்தை அறிந்தவன், கர்த்தரை துதிக்கிறவன் இந்த அமலேக்கினை ஜெயிப்பான். இவன் யார் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அருமையான தெய்வ பிள்ளை, இந்த அதிகாலையை மறந்து விடாதே. இந்த அமலேக்கினை அழிக்கும்படியாக கர்த்தனை தெரிந்து கொண்டார். உன் பலவீனத்திலே கூட கர்த்தனை அழைத்திருக்கிறார். உன்னுடைய கிருபையிலே கூட கர்த்தனை அழைத்திருக்கிறார். உன்னுடைய கிருபையிலே கூட கர்த்தனை அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபை மாறாது. நீ சொல்ல வேண்டும், கர்த்தாவே, எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள், எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஆவிகள், இவர்களை நீ கர்த்தாவே அப்பா அழியும் என்று சொல்லி நாம் தேவனுடைய கரத்திலே கொடுப்போம். அவர் இந்த அமலேக்கினை அழிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நானும் நீயும் தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். சவுல் அதை செய்ய மறந்தான் என்று சொல்லி நாம் வார்த்தையில் வாசிக்கிறோம். அதன் முடிவு என்ன? அமலேக்கியர் பலன் கொண்டார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சாமுவேலை கொண்ட இந்த அமலேக்கியனை அழி என்று சொன்னார். அருமையான தேவப்பிள்ளை, இந்த சரித்திரத்தை நாம் அநேக முறை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த காலையில சொல்லுவோம், ஐயா, என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகள், என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிற ஆவிகள், என் குடும்பத்தை தடுக்கிற ஆவிகள், நாங்கள் வளர முடியவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ அமலேக்கு இனம் கண்டு அழித்து விடு, அப்பொழுது நீ வெற்றி அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அமலேக்கினை கர்த்தர் மாற்றி கொடுக்க, அவனுடைய வாழ்நாட்களை அவன் முற்றிலுமாய் அழித்து உனக்கு ஜெயம் எடுக்க இந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரா? ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய், எங்கள் மகா இரக்கமும்
கிருபையும் உள்ள நல்ல தெய்வமே, இந்த அதிகால வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகள், எங்கள் வளர்ச்சியை தடுக்கிற ஆவிகள், எங்களுடைய நாங்கள் முன்னேற முடியாதபடி பல காரியங்களை கொண்டு வர அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து கர்த்தாவே நாங்கள் தகர்க்கிறோம் ஐயா. நீரே எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவை. தொடர்ந்து முடக்காரம் இருக்கிற நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.